தியானிக்கணும், அம்மாவை நினச்சி பார்க்கணும். வயிற்றுலேருந்து அவங்க வரணும். ஆனால் அதுக்கடுத்து பிதா, மாதா முதல்ல சொல்லிடுச்சு. அடுத்து பிதா. பிதா எப்படின்னா, அவர் தான் நம்மளை பச்சை பிள்ளையாக இருக்கும்போது நெஞ்சோடு அணைச்சி தூக்கிட்டு போவார். அம்மா இடுப்பில் தான் தூக்குவார், அப்பா அப்படி நெஞ்சோடு அணைப்பார். அந்த உயிர், அந்த குழந்தைக்குள்ள இதயமும் அப்பா இதயமும் அடி ஒட்டும். அப்படிதான் இப்போ தந்தை வந்து அப்படிதானே தூக்கிட்டு போகிறாரு இல்லையா? அப்போது பரமாத்மா ஸ்பரிசம் கிடைக்கும். அங்கேயும் பரமாத்மா இருக்காது குழந்தைக்கு, அப்பாவுக்கும் பரமாத்மா இருக்கிறாங்க. அந்த ஸ்பரிசம் அப்படி ஆகும்போது ஒரு ஒரு ரொம்ப ஒரு திருப்தியை உணருது அந்த குழந்தை. அப்பா கூட தூங்கணும், அம்மா கூட தூங்கணும், இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது. அப்போது அம்மாவை நினைக்கும்போது வயிற்றுக்கு நேரம், வயிற்றுக்கு வந்தாலும் அப்படி வயிற்றுக்கு நேரம் கையை வணங்கி அப்படி நினைக்கிறோம். அப்பாவை நினைக்கும் போது நெஞ்சுக்கு நேரம் வரும். ஏன்னா அவர் நெஞ்சோட நம்மளை வளர்த்தவர், நெஞ்சுக்கு பல விஷயங்களை கொடுத்தவர். அடுத்த குரு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. தொண்டை தண்ணி இப்போ டீச்சர்லாம் பாடம் நடத்துகிறாங்க, கத்தி கத்தி தொண்டை வரலுது. அப்போ அவங்க தொண்டை வந்து நம்மளை திருத்துது, உருப்பட வைக்குது. அப்போ அந்த தொண்டைக்கு நேரம் அவங்கள வணங்கணும். குருவை நினைக்கும் போதெல்லாம் என் குரு அப்படின்னு சொல்லி இப்படி வணங்கணும். ஆசிரியர்களுக்கு அப்படி மரியாதை கொடுக்கணும். அடுத்து வந்து தெய்வம். தெய்வத்தை எப்படி வணங்கணும்? அவங்கெல்லாம் அன்லிமிட்டட், அப்பாற்பட்டவங்க. அப்போ எப்படி வணங்கணும்? கையை தூக்கி இப்படி வணங்கணும். மாதா